ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர்ல 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் பயணம் பண்றாங்க. ஹெலிகாப்டர் பைலட் அந்த ஹெலிகாப்டர் வேகமா வேலை கொண்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு பைலட் கத்துறார், ஹெலிகாப்டர்ல கோளாறு, ரொம்ப சிரமமா இருக்குது, நான் நூல் எண்ணிய விடுறேன், நீங்க 4 பேரும் போய் பிடிச்சிங்க, பாதுகாப்பா தொங்கிட்டே வருங்க, அப்படியே தரையில இறங்கிடுறேன், நீங்க சேஃப்டியா போயிடுங்கன்னாரு. நூல் எண்ணிய விட்டாச்சு. மலமலன்னு 3 ஆண்களும் பிடிச்சுக்கிட்டான். அந்த அம்மாவும் உடையாந்து பிடிச்சிக்கிச்சு. இப்ப டவுன்ல வருது. மறுபடியும் பைலட் கத்துறாரு, பிரச்சனை பெருசா போச்சு, வெயிட் தாங்கல, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்து உயிர் தியாகம் பண்ணுங்க, அப்பதான் 4 பேராவது பிழைக்கலான்னாரு. யாராவது உழுவானா? நிசப்தமா இருக்கிற நேரத்தில் அந்த பெண்ணு தான் வாய் திறந்து பேசினா, சகோதரர்களே, நீங்க 4 பேர் பைலட்டு, நீங்க 3 பேர் ஆண்கள், 4 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தி தான் பெண்ணு. ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், துயரம் எதிர்கொண்டு வருகிறது என்றால் தாய் ஸ்தானத்தில் ஒரு பெண் உதவுவாள், இல்லைன்னா தாரம் மனைவி என்ற ஸ்தானத்தில் ஒரு பெண் உதவுவாள், இல்லைன்னா கூட பிறந்த சகோதரி என்ற ஸ்தானத்தில் உதவுவா. உங்கள் சகோதரியாக நானே கீழே விழுகிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. 3 ஆண்களும் கை தட்டினோம். முடிஞ்சு போச்சா? கவனம் செதஞ்சு போச்சா? பைலட் எட்டி பார்த்தான், புண்ணியவதி நீ வாழ்க, நான் 2 பேரும் சேஃப்டியா போயிடலாம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கடினமா உழைச்சா மட்டும் பத்தாது, கவனமா உழைங்க, உங்கள் வெற்றி கனி கையில் வந்து சேரும் என்று சொல்லி அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.